அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும் மேலும் புதிய சலுகைகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு முதல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் மட்டும் பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் வரும் பணத்தை தங்களது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் மூலம் ரூபாய் 1000 பெற்று வந்த அவர்களுக்கு ரூபாய் 2500 வழங்குவது குறித்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் எப்போது தொடங்கப்படும் மற்றும் அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பது குறித்து அமைச்சர் ரமேஷ் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தில் தகுதியுள்ள அனைவரின் பெயர்களும் விடுபடாமல் சேர்க்கப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கப்படும் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியாகும். இதுவரையில் வேறு ஏதேனும் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வாங்கியவர்களும் சரி அல்லது இதுவரை வாங்காத புதிய பயனாளிகளாக இருந்தாலும் சரி தகுதியுடைய அனைவரும் பெயர்களும் விடுபடாமல் சேர்க்கப்படும் என்று அமைச்சர் ரமேஷ் உறுதியளித்தார். இதற்கிடையே தாவக அரசு மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதாக தகவல் வெளியாகி இருந்தது. அதாவது கடந்த ஆட்சியில் சொந்தமாக பல வீடுகள் வைத்திருப்பவர் மற்றும் வசதி படுத்த சிலரும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த நிதியை பெற்று வந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. தகுதியற்றவர்களை பட்டியலிருந்து நீக்கிவிட்டு உண்மையாகவே வறுமையில் உள்ள தகுதியான பெண்களை கூடுதலாக சேர்க்கும் கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு அரசு கூடுதல் நிதி ஒதுக்கி ரூபாய் 2500 வழங்குவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டு விரைவில் பெண்களுக்கு வழங்கப்படும் என்று அமைச்சர் ஜெகதீஸ்வரி மகிழ்ச்சி செய்தியை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிடப்பட்ட மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கான அனைத்து வழிமுறைகளும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றன. மிக விரைவில் இந்த உயர்த்தப்பட்ட தொகை பெண்களுக்கு கிடைக்கும். கடந்த ஆட்சியில் விண்ணப்பித்தும் பணம் கிடைக்காத பல பெண்களிடம் இருந்து எங்களுக்கு புகார்கள் வந்துள்ளன. மேலும் ஒரே பெயரில் 2 முதல் 3 முறை விண்ணப்பிக்கப்பட்ட குளறுபடிகளும் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டுகள் வைத்துக் கொண்டு 2 பெண்கள் பணம் வாங்குவதையும் அரசு கண்டுபிடித்துள்ளது. இவை அனைத்தையும் சரி செய்து தகுதியான ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த திட்டம் முறையாக சென்றடைய அரசு விரிவான ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறது. எனவே பொதுமக்கள் அதுவரை சற்று பொறுமை காக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சரின் இந்த அறிவிப்பால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.